நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் நோன்பு வைப்பதை தடை செய்தார்கள்? ஏ ஞாயிற்றுக்கிழமை, பி திங்கட்கிழமை, சி வெள்ளிக்கிழமை, டி வியாழக்கிழமை. சி செய்யலாம். சரி, கம்ப்யூட்டர் லுக் தி ஆன்சர் சி வெள்ளிக்கிழமை. சரி, அப்போ உங்களுடைய ஆன்சர் சரியா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். வெள்ளிக்கிழமைக்கு நோன்பு பிடிக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சிருக்கிறாங்க என்ற பல செய்திகளை நமக்கு பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமைக்கு முந்தி ஒரு நாள் சரி பிந்தி ஒரு நாள் சரி சேர்க்காம நீங்கள் நோன்பு வைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கணும்னு சொன்னால் வியாழன் வெள்ளி சேர்த்து பிடிக்கணும், இல்லாட்டி வெள்ளி சனியாக பிடிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு பிடிக்கிறது ரசூலை தடை செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவங்களுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வெள்ளிக்கிழமை போகிறாங்க. அப்போ போகிற இடத்துல ரசூலுடைய மனைவி நோன்பு பிடிச்சிருக்காங்க. அப்போ ரசூலா கேட்குறாங்க, நேற்றைய தினத்தில் சரி வியாழக்கிழமை நோன்பு பிடிச்சிங்களா? அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை. அப்போ கேட்குறாங்க, சரி அப்போ நீங்கள் நாளைக்கு சனிக்கிழமைக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குதா? சொல்கிறாங்க இல்லை. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் நோன்பு முடிச்சிருங்க என்று சொல்லி செய்தியை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ இது நம்ம பிடிக்கக்கூடிய நாமளாக தேர்ந்தெடுத்து பிடிக்கக்கூடிய நஃபிலான நோன்புகளை தவிர சுன்னத்தான நோன்புகளுக்கு இல்லை. இப்போ நம்ம உதாரணத்துக்கு அரஃபா நோன்பு இருக்குது. துல்ஹஜ் பிற 9 நம்ம பிடிக்கக்கூடிய அரஃபா நோன்பு. இந்த அரஃபா நோம்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிலாகித்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரஃபா நோன்பு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு வைங்களே, ஏதாவது ஒரு வருஷத்தில் வெள்ளிக்கிழமை வந்துட்டுண்டா இது நமக்கு பிடிக்கலமான்னு சொன்னால் இது தாராளமாக பிடிச்சிடலாம். ஏன்னா ரசூலா எந்த நோம்பை வெள்ளிக்கிழமை பிடிக்கிறது தடை செய்கிறாங்கன்னு சொன்னால் நாமளாக தேர்ந்தெடுத்து பிடிக்கிறோம். தேர்ந்தெடுத்து பிடிக்கக்கூடிய நோம்பை தான் ரசூலா தடை செய்கிறாங்களே தவிர சுன்னத்தான நோம்புகள் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னால் இது நமக்கு தடை இல்லை என்பதை நமக்கு இன்னொரு செய்தி மூலமாக நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த வெள்ளிக்கிழமை ராவை மட்டும் தேர்ந்தெடுத்து இரவு தொழுகைகளை அமைச்சு கொள்ளாதீங்க. அதே போல் நாட்களில் வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்காதீங்க. மற்ற நாள்களில் நோன்பு பிடிக்காமல் நஃபில் நோன்பு பிடிக்கிற நேரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்ந்தெடுக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சிறப்பு இருக்குதுன்னு நாங்களாவே நினச்சி செய்யக்கூடிய ஒரு செயல்னு தான் அர்த்தம். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் மற்ற நாள்களை பிடிக்காமல் வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்வு செஞ்சு நீங்கள் நோன்பு பிடிக்காதீங்க. நீங்கள் வழக்கமாக பிடிக்கக்கூடிய நோன்புகள் வெள்ளிக்கிழமையில் அமைஞ்சாலே தவிர இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னு வைங்களே, ஒரு கிழமை ரொட்டேஷன் எப்படியும் என்ன செய்யும், ஒரு நாள் வெள்ளிக்கிழமைக்கு சேரும். அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு தடை இருக்குதான்னு சொன்னால் இல்லை, நீங்கள் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து பிடிக்கல, நீங்கள் வழக்கமாக பிடிக்கக்கூடிய நோன்பு வெள்ளிக்கிழமை வந்துட்டு. அதே போல தான் இந்த அரஃபா நோம்பு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னால் நாமளா தேர்ந்தெடுக்கலை, அந்த 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமைஞ்சிட்டு நம்ம கையில் இல்லை, அதனால நமக்கு அதை பிடிக்க முடியும். அதில் தடை இல்லை என்பதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்களாம் தேர்ந்தெடுத்து அந்த நாளில் பிடிக்கக்கூடாது என்பதை நம்ம அந்த ஹதீஸ்லேருந்து விளங்க முடிகின்றது. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கக்கூடாதுன்றது நாமளாக தேர்ந்தெடுத்து பிடிக்கக்கூடிய நாமளாக நினைச்சு பிடிக்கக்கூடிய நஃபிலான நோன்புகளுக்கு தான் இது அடங்குமே தவிர சுன்னத்தான நோன்புகள் நம்ம வழக்கமாக பிடிக்கக்கூடிய நோன்புகள் இந்த வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அந்த தடை இல்லை என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த வெள்ளிக்கிழமை ராவை மட்டும் தேர்வு செஞ்சு நம்ம அமல்களை செய்கிறது, உபரியான தொழுகைகளை செய்வது, வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்வு செஞ்சு நஃபிலான நோன்புகளை வைக்கிறது, இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது.